ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு மோனி தொடர்னுன்ற ஒரு சேனல் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல் வந்து எங்கள் கையை விட்டு போயிடுச்சு. அதனால் இனிமேல் நாங்கள் இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். இந்த யூடியூப் சேனலில் தான் வீடியோ போட போகிறோம். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கூட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் மீன் வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கப்பீஸ், கோல்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே இருக்கிறது வந்து கப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுத்து விட்ருவோம் ஒரு கப்பீஸாக. அதுக்கடுத்து கோல்டு. இது எல்லாம் நாங்கள் வந்து பண்ணையில் வாங்கின மீன் ஃப்ரெண்ட்ஸ். கப்பீஸ் வந்து இங்கே எங்கள் வீட்டாண்ட ஒரு பண்ணை இருக்குது. அந்த பண்ணைக்கு நான் ஒரு நாள் அங்கே போய் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த பண்ணையில் என்னென்ன மீன்லாம் இருக்குது, என்ன ரேட் சொல்கிறாங்க, அது எல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட வந்து இவ்வளோ மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள், அது உள்ளே இருக்கிறது வந்து இப்போ தான் நாங்கள் டேங்க் க்ளீன் பண்ண போகிறோம். அது வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் போது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விடுறதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு. நீங்கள் இதுவே லாஸ்ட்டில் வந்து கழுவி முடித்து மீனை விடும்போது பார்த்தீங்கன்னா செம அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாக்ஸ் டைல்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. ஃபாக்ஸ் டைல்ஸ் இவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபாக்ஸ் டைல்ஸு 10 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ நாங்கள் வளர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே இருக்கிறதெல்லாம் குட்டி மீன் தான். இது நாங்கள் போட வச்ச குட்டி, ப்ரீடிங் வச்சோம். அந்த ப்ரீடிங் விட்ட இதோட அம்மா அப்பா வந்து இதோட பேரண்ட்ஸ் வந்து வேறு ஒரு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த நம்ம தொட்டியே எவ்வளோ அழகாகிடுச்சுன்ட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன போடுறோன்னா கல்லுப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லுப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. மீனுக்கு நோய் கூடிய சீக்கிரத்தில் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டோன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கல்லுப்பு நீங்கள் மீடியமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போடக்கூடாது. இது ரொம்பினதுக்கப்புறம் நம்ம மீன் ரிலீஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிறது ஃபுல்லாக கப்பீஸு, இதில் இருக்கிறது கப்பீஸ் குட்டி, இதில் இருக்கிறது நாங்கள் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று 10 ரூபா. நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 10 ரூபான்னா? பண்ணையில் வாங்கினதுனால அந்த ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக போட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஜோடியாக விட்டாச்சு. இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் கோடு வச்சு அதுதான் வந்து அந்த மீனோட விலை வந்து 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இப்போ கப்பீஸ் ரிலீஃப் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கப்பீஸ் எல்லாம் விட்டாச்சு. இல்லை இன்னும் பாதி கப்பீஸ் பொறுமையாக எடுத்து விட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா கப்பீஸ் எல்லாமே மேலே இருக்குது. மீதி கோல்டு பீஸ், டைகர் எல்லாமே கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃபாக்ஸ் டைல்ஸ் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃபாக்ஸ் டைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாக்ஸ் டைல்ஸ் வந்து இந்த ஃபாக்ஸ் டைல்ஸ் மிதக்கிற ஃபாக்ஸ் டைல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முழுங்குற ஃபாக்ஸ் டைல்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃபாக்ஸ் டைல்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட. அடுத்தது குட்டி மீனையும் நாங்கள் தனியாக எடுத்து ஊற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.